அடுத்ததாக நான்காவது விடயம், அவர்களுடைய அந்த குர்ஆன் சுன்னாவை மதிக்காத தன்மையிலுடைய நான்காவது வழிமுறை என்ன? மார்க்க ஆதாரத்துடன் முரண்படலாம் என்ற வாதம். அவங்க என்ன சொல்றாங்க? குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாகவும் சில வேளை செயற்பட வேண்டி வரும். என்ன சொல்றாங்க அவங்க? அதான் என்னுடைய கருத்து. குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாகவும் சில வேளை செயற்பட வேண்டி ஏற்படும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அது எப்படி அது முரண்படலாம் அப்படின்னு கேட்டால், முதல் வகை அவர்கள் சொல்கிறார்கள், இன்னொரு இது அவர்கள் எல்லாம் இப்படி பட்டியல் போடல, அவங்க செய்யக்கூடிய கூத்துக்களை நாங்கள் படுத்திக்கிறோம். ஷேக் அப்துல்லா துமைஜி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞருடைய ஒரு நூல் இருக்கிறது, அழகான ஒரு நூல், உசூல் அஹ்லி சுன்னதி வல் ஜமாஅ في التعامل مع النصوص. أصول أهل السنة والجماعة في التعامل مع النصوص وموقف الأصرانيين الإسلاميين منها. அந்த நூலில் இருந்து தான் நிறைய தகவல்கள் நான் எடுத்துக்கிறேன். அந்த நூல் கட்டாயம் மொழிபெயர்க்கப்பட வேண்டிய ஒரு நூல். அதை யாராவது முடியுமானால் மொழிபெயர்ப்பதற்கு முன்வரணும். ரெண்டாவது, அந்த மொழிபெயர்ப்பு வேலைகளுக்கான பொருளாதாரத்தை யாராவது பொறுப்பேற்க வேண்டும். இந்த ரெண்டையும் செஞ்சால் அந்த நூல் கட்டாயம் தமிழ் உலகத்துக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயமான புத்தகம். அப்போ குர்ஆனின் வெளிரங்கமான கருத்தை வைத்து முரண்படுதல் என்ன? குர்ஆனுக்கு மாற்றமாகுது ஹதீஸ் என்று அவர்கள் சொல்வார்கள். குர்ஆனுக்கு மாற்றமா, இப்போ உதாரணமாக அந்த மரண தண்டனை, மதம் மாறியவருக்கு மன்பந்தல தீனஹு ஃபக்துலு, யார் தனது மதத்தை மாற்றிக்கொண்டாரோ அவரை நீங்கள் கொன்று விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது லா இக்ராஹ ஃபித்தீனுக்கு மாறுது, எனவே அது சரி வராது என்று அவர்கள் சொல்வார்கள். அதே போல ஹதீஸ்ல வருது, ஒரு பெண் கொலை செய்யப்பட்டால் அந்த பெண்ணுக்கான நஷ்ட ஈடு கொடுக்கும்போது ஆணை விட அரைவாசி தான் கொடுக்கணும். ஆணுக்கு 100 ஒட்டகம்னா பெண்ணுக்கு 50 ஒட்டகம். ஆனால் இது இந்த மேற்குலக கலாச்சாரத்துக்கு செட் ஆகாது. பெண்ணை ஆணை விட தரம் தாழ்த்தி பேசப்பட்டிருக்கிறது, எனவே இது செட் ஆகாது என்று அவர் என்ன சொல்றார்? அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. குர்ஆன் அல்லாஹ் பொதுவாக தான் சொல்றான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி வல் அப்து பில் அப்தி வல் உன்சா பில் உன்சா, ஆணுக்கான் பெண்ணுக்கு பெண், அதில் எந்த விதமான அல்லாஹ் தஆலா ஏற்றத்தாழ்வும் சொல்லவில்லை. எனவே ஹதீஸை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹதீஸ் குர்ஆனுக்கு மாற்றம் என்று அவர்கள் சொல்லி, எந்த அளவுக்கு குர்ஆனுக்கு மாற்றம் என்று அவர்கள் சொல்லி போய் குர்ஆன் இல்லாததுக்கெல்லாம் குர்ஆனுக்கு மாற்றம் சொல்றாங்க ஒரு கூட்டம். எப்படி உதாரணமா அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பெண் தலைமத்துவம் அது அடிக்கடி பேச வேண்டியது, அதில் நிறைய தவறுகள் அவர்கள் விடுகிறார்கள். அந்த ஹதீஸுக்கு தானே பெண்கள் ஆட்சி செய்தால் வெற்றி அடைய மாட்டா, அந்த சமுதாயம் வெற்றி அடைய மாட்டாது என்ற ஹதீஸ், அதுக்கு எதுக்கு முரண்படுது? இந்த குர்ஆன் வசனத்துக்கு முரண்படுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல காலத்தில் வாழ்ந்தவர் அந்த அரசு யாரு? பல்கீஸ் இல்லை, பல்கீஸ் இல்லை, பில்கீஸ். எங்கிருந்து அந்த பல்கீஸ் வந்தோ தெரியா? உலகத்தில் உள்ள எல்லாருமே பில்கீஸ் தான் சொல்ல, அரபு உலகத்தில். அப்போ பில்கீஸ் தான் சரியான பேர். அப்போ இந்த பில்கீஸ் ராணி அல்லாஹ் தஆலா அந்த பில்கீஸ் ராணியை புகழ்ந்து சொல்கிறான். அப்போ எப்படி இந்த ஹதீஸில் பெண்களுடைய ஆட்சி சரி வராது அப்படின்னு சொல்லலாம்? அப்படின்னு என்ன அடுத்த அந்த பில்கீஸ் ராணியுடைய அந்த திறமையின் காரணமாக அந்த சமுதாயம் இஸ்லாத்துக்கு வந்தது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே அதுக்கு மாற்றமாக இந்த வசனம் அமைஞ்சிக்குது அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், எங்கப்பா இது குர்ஆனில்? குர்ஆனில் எங்கே இது பில்கீஸ் ராணி நல்லா ஆட்சி செஞ்சேன்னு எங்கே குர்ஆனில் இது? மாவி இது குர்ஆனில் கிடையாது. அந்த சமுதாய இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு அந்த பெண்மணி காரணமாக அமைந்தால் எங்கே இது? அந்த பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்தது தான் குர்ஆனில் இது. அந்த பெண்மணி அஸ்லம் துமா சுலைமான் அலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து சேர்ந்து நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு தான் குர்ஆனில் இருக்குது. அதே போல் அந்த பெண்மணியுடைய ஆட்சி அல்லாஹ் தஆலா புகழ்ந்தும் எங்கும் சொல்லவில்லை. ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், அந்த பெண்மணி சுலைமான் ஒரு ஆட்சியாளர் ஒரு நாட்டுக்கு நுழைந்தால் அந்த நாட்டில் உள்ளவர்களை எல்லாம் அடிமையாக்கி விடுவார்கள். அதனை அந்த பெண்மணி சொன்னதாகவும் அந்த பெண்மணி சொன்னதை அல்லாஹ் தஆலா வகதாலிக யஃஅலூன், அவ்வாறு தான் அவர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு அங்கீகாரம் அதுக்கு கொடுக்கிறார். இதுதான் புகழ்ந்தது. முதலாவது அந்த வகதாலிக யஃஅலூன் அந்த பெண்மணியை பற்றி அல்லாஹ் சொன்னதா அல்லது அந்த பெண்மணியுடைய வார்த்தையான்றதுலே பிரச்சனை அறிஞர்களுக்கு மத்தியில். அப்போ இந்த இடத்துல திட்டவட்டமான கருத்தெல்லாம் வராது அவங்கள்ட்ட. ரைட்டா? ஆரம்பத்தில் என்ன எல்லாத்தையும் திட்டவட்டமான கருத்து இதா இல்லையான்னு பார்க்கணும். அப்போ ஒரு ஹதீஸை மறுக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லாமல் குர்ஆனில் இல்லாத ஈக்கிறெல்லாம் சொல்லி மறுப்பாங்க சில பேர். இது மிக பெரும் ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம். அடுத்தது
அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க, நாகிஸாத்து அக்லின் வ தீனி. பெண்களை பற்றி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவர்கள் அறிவிலும் சிந்தனை ஆற்றலிலும் மார்க்க விடயத்திலும் ஆண்களை விட குறைந்தவர்கள். நாகிஸாத்து அக்லின் வ தீனி. ரைஜா அப்படி சொல்லி போட்டு என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அப்படி இருந்தாலும் கூட அத்ஹபல் இடுபிர் ரஜுலில் ஹாஸிமி மின்கும், உங்களில் மிகவும் திறமையான உறுதிமிக்க ஒரு மனிதனுடைய புத்தியை கூட சிந்தனையை கூட மாற்றக்கூடிய திறமை அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. அந்த இடத்துல அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அந்த பெண்களை இகழ்ந்து பேசவில்லை. அதை இகழ்ந்து பேசுவதாக நினைப்பவர்கள் தான் அந்த ஹதீஸை என்ன செய்கிறார்கள், மறுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்ப இது இந்த ஹதீஸை மறுக்கிறாங்க. இந்த ஹதீஸை பெண்கள் குர்ஆன்லே வருது தானே, ரெண்டு பெண்களுடைய சாட்சி, ஒரு ஆணுடைய சாட்சிக்கு ரெண்டு பெண்களுடைய சாட்சி சமன். அப்போ ஒரு ஆணுடைய சாட்சி ரெண்டு பெண்களுடைய சாட்சிக்கு சமன் என்று சொல்வதிலும் அதிலேயும் அந்த ஹதீஸை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்போ எனவே இந்த ஹதீஸையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், மறுக்கிறார்கள், குர்ஆனுக்கு முரண் என்று சொல்லி. இப்படி பல கருத்துக்களை அவர்கள் சொல்வார்கள். என்ன ஆதாரத்தை வச்சு மறுக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பெண்களை அந்த ஹதீஸ் பிலன்றதுக்கு அவங்க பாதுக்கும் மிம்பா, என்ன பாதுக்கும் மிம்பாது என்னமா சம்பந்தமே இதா, பாதுக்கும் மிம்பாதுன்னு இல்லைங்க. அல்லாஹ் தஆலா ஆண்களையும் பெண்களையும் பார்த்து சொல்லும்போது உங்களில் சிலரிலிருந்து சிலர் உருவாகி இருக்கிறார்கள். இப்போ இதுதான் சமத்துவத்துக்கான அடிப்படை ஆதாரம். இதில் எங்கப்போ சமத்துவம், இதில் எங்கே சமத்துவம், ஒரு சமத்துவத்தையும் காணும். இல்லாத கருத்துக்களை குர்ஆனில் நுழைத்து அதனை குர்ஆனுடைய கருத்தாக காட்டி ஹதீஸில் வரக்கூடிய தெளிவான கருத்துக்களை அவர்கள் மறுப்பதை நாம் பார்த்து வருகிறோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, டைம் சரியா, இதை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். ரைட், பகுத்தறிய எத்தனை மணி வாங்க, 11:45. இது முதலாவது வாங்க. ரைட், பகுத்தறிவை வைத்து முரண்படுதல், பகுத்தறிவை வைத்து முரண்படுதல். அப்போ இவர்கள் ஒரு சாரார் எந்த அளவுக்கு வைத்தாங்கன்னு கேட்டால், பகுத்தறிவு தான் முதல் ஆதாரம். பகுத்தறிவை வச்சு தான் குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் நாங்கள் முடிவு செய்யணும், இது ஆதாரமானதா இல்லையா என்பதை கூட இந்த பகுத்தறிவை வச்சு தான் நாங்கள் முடிவு செய்யணும் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லை மீறி சென்ற ஒரு கூட்டமும் அதில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, இந்த சிந்தனைகளில் உள்ள எல்லாருமே ஒரே மாதிரி இல்லை. சிலர்கள் எல்லை மீறி சென்றவர், சிலர் குறைவானவர்கள். சிலாக்கள் என்ன சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் தக்தீமுல் நக்ல் அலன் அக்கல், அக்கலை விட பகுத்தறிவை விட எதனை முற்படுத்த வேண்டும், குர்ஆன் ஹதீஸை தான் முற்படுத்த வேண்டும் என்று தியரியில் சொல்வார்கள். ஆனால் என்ன செயற்பாடு நடைமுறையில் என்ன அவருடைய ஆய்வுகளை எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அதற்கு முரணாக அவர்கள் நடந்து விடுவார்கள். உதாரணமாக அவர்கள் முக்கியமான ஒருவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன, அல்லாஹ் இந்த குளிர்காலமும் கோடை காலமும் மாரி காலமும், இந்த ரெண்டு காலமும் கடுமையான குளிர் கடுமையான சூடு எதனால் உருவாகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகத்தின் இரு சுவாசங்கள். அப்படித்தானே, நரகத்துக்கு அல்லாஹ் தஆலா இரண்டு சுவாசங்கள் விடுமாறு அனுமதி கொடுத்தான். அதில் ஒன்று தான் கடுமையான குளிர், இன்னொன்று கடுமையான குளிர். இப்போ அவங்க பார்த்தா இதெல்லாம் ஒரு சயின்டிஃபிக் காரணம் தானே, இது என்ன பொருத்தம் இல்லாமல், இது முதலாம் படிக்கிற பொடியனுக்கே இந்த சயின்ஸ் விஷயமெல்லாம் தெரியும், இது என்ன மலத்தனமான ஒரு ஹதீஸ் என்று அவர்கள் அந்த ஹதீஸை மறுக்கிறார்கள். அப்போ இந்த கருத்துக்கு ஏற்கனவே இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மறுப்பு வழங்கிய இந்த கருத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் சில அறிஞர்கள், இமாம் ராசி, அதே போல் இமாம் கஸாலி போன்ற அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். பகுத்தறிவை சில வேளை நாங்கள் குர்ஆன் ஹதீஸை விட முற்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு எதிராகத்தான் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தர்உ தஆருதுல் அக்ல் வன் நக்ல், தர்உ தஆருதுல் அக்ல் வன் நக்ல் என்ற மிக அற்புதமான ஒரு நூல், மிக அற்புதமான ஒரு நூலை அவர்கள் எழுதி அதற்கான மறுப்பை வழங்கினார்கள். அப்போ இந்த கருத்து அந்த இமாம் ராசி, இமாம் கஸாலியெல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் அவங்க தத்துவ கருத்துக்களால் பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த தத்துவ கருத்துக்கள் வாழ்ந்த சில தத்துவவாதிகளின் கருத்துக்களினால் அவர்கள் பாதிக்கப்பட்டதனால் தான் இதனை சொன்னார்கள். அந்த தத்துவவாதிகள் அவங்களுக்கு வகை கிடையாது. அந்த தத்துவ அரிஸ்டோட்டில், இந்த சாக்ரட்டிஸ் போன்ற இந்த
தத்துவ ஞானிகளுக்கு வகி கிடையாது. அதனால் அவர்கள் நினைச்சதை சொல்லிட்டு போனாங்க, பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் எங்கள்கிட்ட வகியை வைத்துக்கொண்டு, இவ்வளவு அழகான தெளிவான வகியை வைத்துக்கொண்டு நாம் எதற்காக வேண்டி இப்படி ஒரு சிந்தனை பிறவிலே ஈடுபட வேண்டும் என்பதுதான் ஆச்சரியமான ஒரு விடயம். அப்ப எனவே இந்த பிரச்சனை, அதிகமான பிரச்சனைகளுக்கு வழிகேடுகளுக்கு காரணம் என்ன? சொந்த கருத்தை மார்க்கத்தை விடவும் இச்சையை பகுத்தறிவை விடவும் உட்படுத்துவதுதான் பலவிதமான குழப்பங்களுக்குரிய அடிப்படையாக காணப்படுகிறது என்பதை நாம் வரலாற்றிலே மிக தெளிவாக நமக்கு பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய நவீனவாதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் உடைய முக்கியமான ஒரு தவறாக நாம் பார்த்த ஒரு விடயம்தான் ஹதீஸுல் ஆஹாத், அதாவது சிலர் வழி செய்திகள், முத்தவாத்திர் அல்லாத சிலர் வழி செய்திகளை சில சந்தேகங்களை உண்டு பண்ணுகின்றார்கள். அதனை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை, அல்லது அதனுடைய கருத்துக்களிலே மாற்று கருத்துக்கள் கூறலாம், கூறலாம். இஸ்லாத்தினுடைய பெரும்பாலான ஆதாரங்கள் இப்படி ஆகாது என்ற தரத்திலே அமைந்தவைகள் மாத்திரமன்றி அதனுடைய கருத்துக்களும் திட்டவட்டமற்ற கருத்துக்கள். இஸ்லாத்தினுடைய ஆதாரங்களில் பெரும்பான்மையானவை, ஹதீஸ்களிலே பெரும்பான்மையானவை ஊர்ஜிதத்தன்மையில் திட்டமற்றவற்றவை என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் அதனுடைய கருத்துக்களும் 199% ஊர்ஜிதமற்ற திட்டவட்டமற்ற கருத்துக்களை கொண்டவைகள்தான் இஸ்லாத்தினுடைய ஆதாரங்கள். குர்ஆனாக இருந்தாலும் சுன்னாவாக இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார்கள்? குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக இருந்தாலும் அல்லது ஹதீஸிலே சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக இருந்தாலும் அது திட்டவட்டமற்றவை, அதிலே குறிப்பிட்ட ஒரு கருத்தை தான் நாம் கொடுக்க வேண்டும், வேறு கருத்துக்கள் கொடுக்கக்கூடாது என்று சொல்வது தவறு என்று அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் உண்மையான கருத்துப்படி, உண்மையான அறிஞருடைய நிலைப்பாடு என்ன? அல் குர்ஆன் சுன்னாவின் ஆதாரங்களில் பெரும்பான்மையான பகுதி எப்படிப்பட்டவை? திட்டவட்டமான ஆதாரங்கள் தான் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஆகாது என்று சொல்லக்கூடிய நேரத்திலே ஹதீஸ்களை பொறுத்தவரையிலே சிலர் வழி செய்திகள் என்று நாம் சொல்கிறோம், தமிழிலே மொழிபெயர்க்கிறோம். அதாவது சிலர் சொல்லக்கூடிய தகவல்கள். அப்ப இதிலே சந்தேகத்தை உண்டாக்கலாமா என்று கேட்டால் உண்டாக்க முடியாது. அறிஞர்கள் பெரும்பாலானவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இதனை அமல் செய்வது கட்டாயம், ஆகாதான ஹதீஸ்களை அமல் செய்வது கட்டாயம். அகீதாவாக இருந்தாலும் சரி, அது ஏனைய ஃபிக்ஹ் சம்பந்தமான சட்டங்களாக இருந்தாலும் சரி, ஏனைய சட்டத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, அகீதா ரீதியான அம்சங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆகாதான ஹதீஸ்கள், சிலர் வழி செய்திகளின் மூலமாக வரக்கூடிய ஹதீஸ்களை கட்டாயம் அமல் செய்ய வேண்டும். அப்படி தரம் பிரிப்பது வழிகேடு. அகீதாவிலே நாம் முத்தவாத்திரான ஹதீஸ்களை மாத்திரம்தான் எடுப்போம், ஆகாதான ஹதீஸ்களை எடுக்க மாட்டோம் என்று சொல்வது அது ஒரு வழிகேட்டு கொள்கை, முத்தஸிலாக்கள் உருவாக்கிய ஒரு கொள்கை என்பதாக அறிஞர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதாவது இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், எல்லோரும் சேர்ந்து ஒரு தகவலை சொன்னால்தான் நாம் ஏற்றுக்கொள்வது கட்டாயம், இல்லாத பட்சத்தில் அப்படி ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனை மறுக்கலாம், மாற்றுக்கருத்து கூறலாம் என்பதாக இவர்கள் சொல்ல வருகிறார்கள். ஆனால் எமது நடைமுறையை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட நாம் அப்படியா செயற்படுகிறோம்? எல்லோரும் சேர்ந்து சொல்லக்கூடிய தகவல்களை மாத்திரமா நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? சொல்லுங்க. சில வேளை ஒருவர் சொன்னாலும் இருவர் சொன்னாலும் கூட அந்த தகவலை நாம் எப்படி நம்புகிறோம்? 100% நம்புகிறோமா இல்லையா? உதாரணமாக அமெரிக்கா என்ற ஒரு நாடு இருக்கிறது என்று நாம் எப்படி நம்புகிறோம்? முத்தவாத்திரான செய்தி, அப்படித்தானே? எல்லோரும் சொல்கிறார்கள் அமெரிக்கான ஒரு நாடு இது, இல்லாட்டி போய் பார்த்தது எல்லாரும் பார்க்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி நாம் நம்புகிறோம், இது முத்தவாத்திரான ஒரு செய்தி, அப்படித்தானே? அப்ப இப்படியான தகவல்களை ஏற்றுக்கொள்வதில் இவர்களுக்கு, இந்த நவீனவாதிகளுக்கு பிரச்சனை கிடையாது. அதிலே மாற்றுக்கருத்து சில பேரை பேசுவார்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டால். ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை, சிலர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, அவைகளை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? அது சில வேளை அவர் தவறு விடலாம் தானே, சில வேளை அவர் தவறு விடலாம் அல்லவா என்று அவர்கள் ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, சிலர் சொன்னாலும்
சில துணை ஆதாரங்களை வைத்து பார்க்கும் பொழுது, பின்னணியை வைத்து பார்க்கும் பொழுது அதனை 100% எங்களுக்கு நம்பலாம். விளங்குதா? உதாரணமாக ஒருத்தர் வந்து சொல்றாரு, எங்களோட வாப்பா போன மாதம் மரணித்து விட்டார், சென்ற மாதம் தந்தை மரணித்து விட்டார் என்று ஒருத்தர் எங்கள்கிட்ட வந்து சொல்றாரு. அப்ப இது வந்து எங்களுக்கு 100% உறுதியா அவளோட வாப்பா தந்தை மௌத்தாகியது இல்லையா? உறுதியா இல்லையா? உறுதி. ஒருத்தர் தான் சொன்னாரு. அப்ப நம்ம எப்பொழுதுமே என்ன செய்ய முடியாது, சிலர் சொன்னால் அதனை சந்தேகிக்க முடியாது. சில காரணங்களை அடிப்படையாக வைத்து என்ன செய்யலாம், எங்களுக்கு உதாரணமாக ஒரு பள்ளி வாயிலே ஒரு ஜனாசா அறிவித்தல் செய்யப்படுகிறது. அறிவித்தல் செய்யப்பட்டால் ஒருத்தர் தான் அறிவிக்கிறாரு. ஒருத்தர் சொல்றதுக்காக வேண்டி நாம் நம்பாம இருக்கலாமா? அல்லது எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருமா, அதுல இவர் மௌத்தாயிட்டாரா இல்லையாண்டு வருமா? வராது. ஏன்? அந்த சூழலை பார்த்து நாம் முடிவெடுக்கிறோம். ஒரு தந்தை ஒரு பிள்ளை ஒரு நாளும் தந்தை மௌத்தாகிவிட்டார் என்று பொய்ய சொல்ல மாட்டாரு. அதனால நாங்கள் என்ன சொல்றோம், ஒருவர் சொன்னாலும் கூட அதை அப்படியே நம்பி விடுகிறோம். அப்படித்தானே? அதை போலதான் ஹதீஸ்களை சிலர் சொன்னாலும் சஹாபாக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அதே போல ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. அந்த ஹதீஸை தொகுத்த அறிஞர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் மிகவும் துல்லியமான சில அணுகுமுறைகளை, அளவுகோல்களை பயன்படுத்தி தான் இந்த ஹதீஸ்களை தரம் பிரித்து தந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஒரு ஹதீஸை சஹீஹ் என்று சொல்லும் பொழுது நாம் அதனை பெரிதாக அதனை சந்தேகம் கொள்ள வேண்டுவது என்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது, நியாயமான காரணமும் கிடையாது. வெறுமனே மனோ இச்சைகளும் நடைமுறை அழுத்தங்களும் தான் அதற்கான காரணங்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அந்த ஆஹாதுடைய விடயத்திலே நமக்கு விடுபட்ட சில செய்திகள். அடுத்ததாக நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த தகவல் என்ன, இப்போ கடைசா பார்த்தது அப்ப எனவே இந்த ஆஹாதுடைய விஷயத்தில் நாங்கள் புரிய வேண்டிய விஷயம் என்னென்றால், ஆஹாதாக இருந்தாலும் அதனை நாம் நம்ப முடியும், அதனை 100% நம்ப முடியும். சில ஹதீஸ்களிலே மாற்றுக்கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலான ஹதீஸ்களை நாம் உறுதியாக நம்ப முடியும். அதில் எந்த விதமான சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை? இது நபி அவர்கள் சொன்னதுதானா என்பதிலே எங்களுக்கு சந்தேகம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த ஹதீஸை அறிவித்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. சும்மா ரோட்டில் போகிற ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட வந்து ரசூலுல்லாஹ் சொன்னார்னு சொன்னால் நம்ம மறுத்துட்டு போகலாம், பிரச்சனை இல்லை, சந்தேகம் வரலாம். ஆனால் அதனை சொன்னவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என்ற காரணத்தினால் நாம் என்ன செய்கிறோம், அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த விடயம் என்ன, கடைசியாக நாங்கள் பார்த்தோம், பகுத்தறிவை வைத்து முரண்படுதல் என்ற விடயத்தை நாம் பார்த்தோம். அதுக்கு பின்னால் என்ன, நடைமுறையை வைத்து மறுப்பது. அங்குதா அப்படி என்று சொன்னால், உதாரணமாக நாம் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னோம், அந்த பெண் தலைமைத்துவம் சம்பந்தமாக பல பெண்கள் வெற்றிகரமாக ஆட்சி செய்திருக்கிறார்கள். எனவே பெண்களுக்கு ஆட்சியை ஒப்படைத்த சமுதாயம் வெற்றி கொள்ள மாட்டாது என்று சொல்வது தவறு என்பதாக சொல்கிறார்கள். அங்குதா அப்ப இந்த வெற்றியை அவர்கள் எப்படி தீர்மானித்திருக்கிறார்கள்? உலக வெற்றியை என்று மாத்திரம் முடிவு செய்துவிட்டு தான் அப்படி பேசுகிறார்கள். அதே போல மறுமை வெற்றியை பற்றி அவர்கள் பேசவில்லை. மறுமையில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்குமா என்று கேட்டால் அது ஒரு சிக்கல். அந்த வெற்றி என்பது உலக வெற்றியை மாத்திரம் குறிக்கவில்லை, உலக வெற்றியை மாத்திரம் குறிக்கவில்லை. அடுத்ததாக இரண்டாவது விடயம் என்னவென்று கேட்டால், வட்டி என்பது முற்காலத்திலே தான் அந்த வட்டி என்பது மக்களை வருத்துவதற்காக வேண்டி வழங்கப்பட்டது. இந்த வட்டிக்கு கடன் எடுப்பவர் மிக பெரும் சிரமத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலைமை முற்காலத்திலே தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வட்டி என்ன, வட்டி வந்து என்ன, இன்வெஸ்ட் பண்றதுக்கு, பெரிய தனது வியாபாரத்தை விஸ்தரிப்பதற்காக வேண்டி வட்டி வழங்கப்படுகிறது. அதை எப்படி ஹராமாகும்? அது அந்த காலத்தில் மக்களை வருத்தி எடுக்கிறதா ஹராம். இந்த காலத்தில் இந்த வியாபாரத்தை விரிவாக்குவதற்காக வேண்டி, விஸ்தரிப்பதற்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய வட்டிகள் எல்லாம் ஹராம் அல்ல என்று சிலர் சொல்கிறார்கள். அந்த நடைமுறையை வைத்து, இந்த காலத்துடைய நடைமுறையை வைத்து அந்த வட்டி ஹராம் என்பது பொருத்தமற்றது என்பதாக சிலர் சொல்வார்கள். இன்னும் சிலர் என்ன சொல்கிறார்கள், சில வாலிபர்களுக்கு அவர்களுடைய டிப்ரெஷனை இல்லாமக்கணும்னு சொன்னால் மன அழுத்தத்தை இல்லாமலாக்குவதற்காக அவர்களுக்கு இசை உதவுகின்றது. எனவே நாம் இசையை ஹராம் என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாது
என்று அவர்கள் சொல்வார்கள். இசையின் மூலமாக பலவிதமான இன்று கலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இசையின் மூலமாக ஒரு சமூகத்தினுடைய வரலாற்றையே பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் அந்த இசையை அமைக்கலாம் என்றெல்லாம் சொல்லி என்ன செய்கிறார்கள், அந்த இஸ்லாத்திலே உள்ள சட்டங்களை அவர்கள் மறுக்கிறார்கள், முரண்படுகிறார்கள். இஸ்லாத்தினுடைய சட்டத்துக்கு அவர்கள் முரண்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக சில நலன்களை வைத்து இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை மறுப்பது, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை ஆதாரங்களுக்கு மாற்றமான நிலைப்பாடுகளை எடுப்பது. எங்களுக்கு தெரியும், நலன்களை பொறுத்தவரையில் இஸ்லாம் 3 விதமாக அந்த நலன்களை பிரிக்கின்றது. இஸ்லாம் நலன்களை 3 வகையாக பிரித்திருக்கின்றது. ஒன்று, இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட நலவுகள். இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல இந்த நலவுகளுக்காக இந்த விடயங்களை நீங்கள் செய்யுங்கள் என்று இஸ்லாம் சில நலவுகளை நமக்கு பட்டியல்படுத்தி இருக்கிறது. இன்னும் சில இருக்கின்றன, நலவுகளாக இருந்தாலும் இஸ்லாம் அதனை தடை செய்திருக்கிறது. நலவாக இருந்தாலும் இஸ்லாம் அதனை என்ன செய்திருக்கிறது, தடை செய்திருக்கிறது. உதாரணமாக மதுபானம், சூது, மதுபானம் இவைகளை பொறுத்த குர்ஆன் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அதிலே பல தீமைகளும் பல நலவுகளும் இருக்கின்றன. பல தீமைகளும் பெரும் தீமைகளும் நலவுகளும் மக்களுக்கு அந்த மதுபானத்திலும் சூதாட்டத்திலும் இருக்கின்றன என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அப்ப குர்ஆன் மதுபானத்திலேயும் சூதாட்டத்திலேயும் சில நலன்கள் இருப்பதை மறுக்கவில்லை. ஏன்னா அந்த காலத்தில் சூதாடுவதும் இந்த மதுபானம் அருந்துவதும் சில ஆட்கள் எதற்காக வேண்டி என்று சொன்னால், அரபுகளுடைய வளமை, அதன் மூலமாக மது அருந்தினால் பணத்தை வாரி இறைப்பார்கள், தான தர்மம் செய்வார்கள் பணத்தை. அதே மாதிரி சூதாட்டத்தில் வரக்கூடிய அந்த பணத்தை வைத்து அவர்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அதுல சில நலவுகள் இல்லாமல் இல்லை என்பதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. அப்ப எனவே இந்த நலவு இருந்தாலும் இஸ்லாம் என்ன செய்கிறது, அதனை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறது. ஏன், அதன் மூலமாக வரக்கூடிய பாரதூரமான விளைவுகள் நலவை விட மோசமானவைகள் என்ற காரணத்தினால் இஸ்லாம் அதனை தடை செய்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இஸ்லாம் சில நலவுகளை தடை செய்தால் நாம் நலவுகள் என்று வைத்துக்கொண்டு அதனை நாம் செய்ய முடியாது. அதிலே ஒன்றுதான் இந்த இசை. இந்த இசையும் கூட அதிலே ஒன்றுதான். இந்த இசையின் மூலமாக பலவிதமான கருத்துக்களை ஆழமாக மக்களுக்கு முன்வைக்க முடியும் என்று ஒருத்தர் சொன்னால், அந்த நலவை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, தடை செய்து விட்டது. இஸ்லாம் அந்த இசையை தடை செய்ததன் பின்னால் அதில் உள்ள நலவுகளை நம்ம பேசுறதுல அர்த்தம் கிடையாது. இஸ்லாம் ஒரு விடயத்தை தடை செய்து விட்டால் அதன் மூலமாக வரக்கூடிய நலவுகளை நாம் பேசுவதில் அர்த்தம் கிடையாது. இஸ்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு தெரியும் அதில் நலவு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டுதான் என்ன செய்திருக்கிறார்கள், அதனை தடை செய்திருக்கும் பொழுது நாம் இன்று அதிலே நலன்கள் இருக்கிறதை எப்படி தடை செய்வது என்று கேட்பது அல்லாஹ்வுக்கு ஆட்சேபனை செய்வதாக அமையும். அடுத்ததாக 3வது ஒன்று இருக்கிறது, அல் மசாலிஹ் அல் முர்சலா. அல் மசாலிஹ் அல் முர்சலா என்பது அதுதான் என்ன, இஸ்லாம் குறிப்பிடாத நலவுகள். குறிப்பிடாத நலவுகள் சொன்னால் இஸ்லாத்தில் அதை சொல்லவும் இல்லை, தடை செய்யவும் இல்லை. அதுதான் இந்த நவீன காலத்தில் எங்களுக்கு நாம் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான நவீன சாதனங்கள், பலவிதமான நடைமுறை. உதாரணமாக இன்றைக்கு பாதையில் பிரயாணம் செய்யும் பொழுது பாதை விதிகளை நாம் கடைபிடிக்கின்றோம். பாதை ஒழுங்கு விதிகளை, இது குர்ஆன்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை, வழங்குதா? அதை செய்யக்கூடாதுன்னு இல்லை, செய்யணும் இல்லை. அப்ப நாம் அதனை பின்பற்றுகிறோம். இப்ப யாராவது குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத இதை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும் என்று கேட்கலாமா? கேட்க முடியாது. கேட்டால் அவருக்கு மார்க்கம் தெரியாது. ஏன், அதுல பல நலவுகள் நமக்கு இருக்கின்றன. அதில் பல அதனை பின்பற்றி வீதி ஒழுங்குகளை பேணுவதன் மூலமாக பல உயிர்கள் பாதுகாக்கப்படுகின்றன, பல பிரச்சனைகள் இல்லாமல் போகின்றன. இப்படி பல நலவுகளை நாம் பார்க்கின்றோம் அனுபவ ரீதியாக. எனவே நாம் அதனை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். பின்பற்றாமல் இருந்தால் அது தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே அவைகளெல்லாம் அப்ப இதனை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய முடியாது, இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட விடயங்களை நாம் செய்ய முடியாது. இப்போ இவைகளெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒழுக்க விதி முறைகளை, இந்த பாதை விதி முறைகளை நாம் பேணுகிறோம். எனவே இஸ்லாத்தில் உள்ள சட்டங்களையும் மறுக்கலாம் அதற்காக வேண்டி, அதன் மூலமாக சில நலவுகள் வருகிறது என்பதற்காக வேண்டி முடியாது. எனவே மசாலிஹ் அல் முர்சலா என்பது வேற, மசாலிஹ் முல்கா என்பது வேற, மசாலிஹ் முஅத்தபரா என்பது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதி. அதை புரியாமல் தான் சிலர் ஒன்றை போட்டு குழப்பிக் கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப அந்த இஸ்லாத்தில் சொல்லப்படாத அந்த விடயங்களை நாம் பின்பற்றுவதாக இருந்தால் அதுக்கு 3 நிபந்தனை இது. அந்த நலவுகளை நாம் கவனத்தில் கொள்வதாக இருந்தால், முதலாவது எந்த விதமான குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களுடன் மோதக்கூடாது.
அங்குதா வீதி ஒழுங்கு சட்டம் ஒன்று பாஸ் பண்ணுகிறார்கள், அதிலே குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான ஒன்று இருந்தால் அதனை நாம் பின்பற்றக்கூடாது. அதே போல இஜ்மாவுக்கு மாற்றம் இருக்கக்கூடாது. இஜ்மாவான கருத்துக்களுக்கு மாற்றமான விதிமுறைகளை நம்மால் உருவாக்க முடியாது. அடுத்ததாக மார்க்கத்தின் இலக்கை நிறைவேற்றுவதுடன் ஆய்வுக்குட்பட்ட விடயங்களாக இருத்தல். அங்குதா அதாவது நேரடியாக ஆதாரம் இல்லாத ஒன்றுதான் நான் பாதையில இஸ்லாம் சொன்ன ஒரு முறைதான் என்ன, நீங்கள் பார்வையை தாழ்த்துங்கள், பார்வையை தவறான விடயங்களை பார்க்காமல் பார்வையை தாழ்த்துங்கள் என்று சொல்லி இருக்கிறது. எனவே இதற்கு மாற்றமாக நாம் சட்டம் இயற்ற முடியாது. அதே போல அதன் புதிதாக நாம் கொண்டு வரக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களின் மூலமாக எந்த விதமான பிரச்சனைகளும் தோன்றக்கூடாது. மக்களுக்கு மத்தியில் எந்த விதமான புதிய பிரச்சனைகளும் தோன்றக்கூடாது, அல்லது இஸ்லாத்தில் உள்ள ஏனைய நலன்களை அது பாதிப்பதாக அமையக்கூடாது. இப்படியாக இருந்தால்தான் நாம் புதிதாக சில சட்டத்திட்டங்களை நாம் மக்களுக்கு நலன்களை அடிப்படையாக வைத்து உருவாக்கலாமே தவிர நாம் நினைத்த நலவுகளை எல்லாம் உருவாக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரம் என்ற பெயரிலே, சமத்துவம் என்ற பெயரிலே இஸ்லாத்தில் உள்ள சட்டத்திட்டங்களை எல்லாம் நாம் மறுக்க முடியாது. சமத்துவம் என்றதற்காக வேண்டி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே அளவுதான் நீங்கள் மீராசு வழங்க வேண்டும், அனந்தர சொத்து வழங்க வேண்டும் என்று யாராவது சொன்னால் அதனை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல ஆட்சியிலே ஆண்களுக்கு ஆட்சி வழங்குவது போது பெண்களுக்கு ஆட்சி வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதனை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. இவைகள் எல்லாம் இஸ்லாம் தவிர்க்குமாறு சொன்ன விடயங்கள். அதுக்கு ஆச்சரியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்திலே உள்ள ஒரு விடயம்தான் சத்து தராயா. என்ன சத்து தராயா அப்படின்னா பாவங்களுக்கு இட்டு செல்லக்கூடிய விடயங்களை தடை செய்தல். அது நேரடியான பாவம் அல்ல, ஆனால் அது பாவத்துக்கு இட்டு செல்லும் என்பதனால் இஸ்லாம் தடை செய்யும் பல விடயங்களை. இஸ்லாத்தில் சொல்லப்படாவிட்டாலும் இந்த விடயத்தை செய்தால் இவர் பாவத்திற்கு சென்று விடுவார். உதாரணமாக ஒரு நகரத்தில் ஒரு நகரம் மீது அது பாவத்துக்கு பிரபல்யமான ஒரு நகரம் வைத்துக் கொள்ளுங்கள். ரெட் சிக்னல் ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லையா சில நேரத்தில், ரெட் லைட் ஏரியா. அது மாதிரி பாவத்துக்கு என்று பேர் போன சில இடங்கள் இருக்கிறது. அப்போ நாங்கள் சொல்லுவோம் இந்த ஊருக்கு போகிறது ஹராம். இப்போ இந்த ஊர் ரசூலுல்லாஹி காலத்தில் இல்லையா, அதுக்கு போகிற ஹராம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்லுவோம், அந்த ஊருக்கு போனால் கட்டாயம் ஒரு பாவம் செஞ்சிருவார், அதனால என்ன செய்வோம், நீங்கள் அந்த ஊருக்கு போக வேண்டாம் என்று நாம் சொல்கிறோம். விளங்குதா? அப்போ அதுதான் பாவத்துக்கு இட்டு செல்லக்கூடியவர்களை தடை செய்ய வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை விஷயம். ஆனால் இதனை இந்த நவீனவாதிகள் கடுமையாக இதனை மறுத்து பேசுவார்கள். அப்படி அல்ல, ஃபத்ஹுதராய் அவர்கிட்ட நாங்கள் சத்துதராய் அவங்கள்ட்ட திறந்து விட வேண்டும். அவைகளெல்லாம் திறந்து விட்டால்தான் ஒரு மனிதனுடைய உண்மையான ஈமானை சோதிக்கலாம் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். அதாவது ஃபித்னாவில் கொண்டு போய் மனுஷனை கொண்டு போடணும், அப்போ தான் அவனுடைய உண்மையான ஈமானை டெஸ்ட் பண்ணலாம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ அதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம் தான். இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு நீங்கள் கற்பனை செஞ்சு பார்த்திக்க மாட்டீங்க. அதாவது நான் உதாரணத்துக்கு சொல்லிக்கிறேன், என்ன பள்ளி வாயிலில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் என்ன ஒன்றாக தொழணும். இப்படி பிரித்து வைக்கிறது இல்லை. ஆண்களுக்கு வேறு ஏரியா பெண்களுக்கு வேறு ஏரியான்னு இல்லாமல் ஆண்களும் ஒரே வாசலால் தான் வரணும், ஒரே வாசலால் தான் போகணும், பெண்களும் அதே வாசலால் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு தனி செப்பரேட் இடம் கிடையாது. இப்படித்தான் என்ன செய்ய வேண்டும், பெண்கள் பள்ளிக்கு வர வேண்டும். ஏனப்பா இவ்வளவு நீங்கள் திறந்து விட்றீங்க, என்ன பிரச்சனை அவங்கள அப்படின்னு கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன அப்படி விட்டால்தான் என்ன செய்யலாமா, வாலிபர்களுக்கு தமக்கு பொருத்தமான பக்குவமான பெண்களை தேடி கண்டுபிடிக்க முடியுமா. விளங்குதா? இது உண்மைக்கு வல்லாஹி இது அரபு உலகத்தில் எழுதப்பட்ட ஒரு கருத்தை தான் தமிழ் உலகத்தில் மொழிபெயர்த்துகிறார். எங்களோட ஊர்லாம் மொழிபெயர்த்துகிறாங்க இந்த சிந்தனை முகாமை சார்ந்தவர்கள். அப்போ இவ்வளவு எல்லாம் பாரதூரமான கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுக்கு அதன் மூலமாக வரக்கூடிய விளைவை எல்லாம் அவர்கள் சிந்திக்கவில்லை. வெறுமனே ஒரு பகுதியை மாத்திரம்தான் அவர்கள் சிந்திக்கிற. சில வேளை இந்த கருத்து எங்கே பொருந்தும்னு கேட்டால் ஐரோப்பாவுக்கு சில வேளை பொருந்தலாம். ஏனென்று கேட்டால் ஐரோப்பாவை பொறுத்தவரையில் அங்கே ஒரு கற்புள்ள ஒரு பெண்மணியை தேடி எடுப்பது என்பது மிகச் சிரமமான ஒரு இடம். அப்போ பக்குவமான பெண்ணை அங்கு கண்டுபிடிப்பது என்பது மிகச் சிரமமான காரியம் என்று அந்த
அங்கு வாழ்ந்த, அதாவது அங்கு வாழக்கூடிய சில என்னுடன் படிக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கற்புள்ள ஒரு பெண்ணை, முஸ்லிமான பெண்ணாக இருந்தாலும் கற்புள்ள ஒரு பெண்ணை தேடி எடுப்பது என்பது மிகச் சிரமமான ஒரு காரியம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சில வேளை வேண்டுமென்றால் அந்த இடத்துக்கு பொருந்துமா இல்லையான்னு நான் சொல்ல வரேன், சில வேளை பொருந்தலாம் என்று ஒரு அனுமானம் சொல்கிறேன். அதனை நமது நாடுகளில் கொண்டு வந்து பொருத்தலாமா, நமது நாடுகளுக்கு அது பொருத்தமாகுமா என்று கேட்டால் ஒரு நாளும் பொருத்தமாக மாட்டாது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல மட்டும் அவங்க என்ன, அந்த இடத்துல மட்டும் என்ன அப்படியே நஷ்ட விளங்குறாங்க. என்ன விளங்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஆண்களும் பெண்களும், ஆண்கள் முன்னேயும் பெண்கள் பின்னாலும் தான் தொழுதார்கள், இங்கே ஏதாவது திரை போடப்பட்டிருந்ததா, முதலாவது மாடி இருந்ததா, அப்படி என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள். அந்த நேரத்தில் விளங்குதா, அந்த நேரத்தில் அவர்கள் என்ன ஆதாரத்தை அப்படியே புரியணுண்டு ஒரு விளக்கம் சொல்லுவார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அவர்கள் நடைமுறையை வைத்து என்ன செய்கிறார்கள், மார்க்கத்தை நலனை வைத்து என்ன மார்க்கத்தை அவர்கள் புரிகிறார்கள். அதே நேரத்தில் அப்படி புரியக்கூடிய நேரத்தில் அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட விதிமுறைகளையும் மீறுகிறார்கள். அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விதிமுறை தான் சத்து தராயா, பாவத்துக்கு இட்டு செல்லக்கூடியவற்றையும் தடுக்க வேண்டும். நேரடியாக அது குர்ஆன் ஹதீஸில் ஹராம் என்று சொல்லப்படாவிட்டாலும் அது ஹராத்துக்கு இட்டு செல்லும் என்று அறிஞர்களுடைய பெரும்பான்மையான அறிஞர்கள் கருதி உண்மையாகவே அது விட்டு செல்லும் என்று நிரூபணம் செய்யப்பட்டால் நினைச்சதெல்லாம் தடுக்க முடியாது. இது பாவம் பாவம் பாவத்துக்கு இட்டு செல்லும் நாங்கள் நினைச்சதெல்லாம் தடை செஞ்சு போட முடியாது. அறிஞர்கள் கூடி அதனை முடிவெடுப்பார்கள். ஒவ்வொருத்தரும் தனி மனிதன் முடிவெடுக்க முடியாது. ஒருத்தரும் தனி மனிதன் உதாரணமாக ஒரு காலத்தில் என்ன தொலைக்காட்சிகள் ஹராம் என்று ஒரு ஃபத்வா, அப்படித்தானே? அப்போ சிலாக்கள் அதை ஏளனமாக பார்ப்பாங்க, அது என்ன மடத்தனமான ஃபத்வா அப்படின்னு. அப்படி இல்லை, அறிஞர்கள் அந்த காலத்தில் ஒரு அடிப்படையில் அதை சொன்னாங்க. அது தொலைக்காட்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீத விளைவுகள் சில வேளை அது சரியாகவும் இருக்கலாம், சில வேளை அவர்களுடைய அந்த தீர்ப்பு சரியாகவும் இருக்கலாம் என்பதை இப்பொழுது பார்க்கும்பொழுது விளங்குகிறது. அந்த அளவுக்கு அதன் மூலமாக மக்கள் வழிகேட்டை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் முழுமையாக அது சரி என்று சொல்ல வரவில்லை. அந்த அளவுக்கு அது முஸ்லிம் சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல, பொதுவாக முஸ்லிம்களுடைய மக்களுடைய ஒழுக்க சீர்கேட்டிலே இந்த தொலைக்காட்சிகள் மிக பெரும் பங்களிப்பு செலுத்தி இருக்கின்றன. அதே போல எத்தனையோ குடும்பங்களுடைய பிரிவுகளுக்கு காரணமாக இந்த தொலைக்காட்சி நாடகங்கள், சீரியல்கள் இவைகள் எல்லாம் அமைந்து காணப்படுகின்றன. அவை நாங்கள் சொல்ல முடியாதுல எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. ஆனால் நல்ல விஷயத்தை யார் பார்க்கிறது? நல்ல விஷயத்தை பார்ப்பவர்கள் மிகவும் குறைவானவர்கள். எனவேதான் அறிஞர்கள் அதற்கு அப்படி கடுமையான ஒரு முடிவை வழங்கி இருக்கலாம் என்ற ஒரு அனுமானம். அது ஒரு உதாரணத்துக்காக சொல்லலாம், அதனை ஒரு உதாரணத்துக்காக நாம் சொல்லலாம். உதாரணமாக சொல்வார்கள், ஆங்கிலம் படிப்பது ஹராம் என்று சொன்னார்கள். அதனை ஒரு ஏளனமாக சொல்வார்கள். ஏளனமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அறிஞர்கள் அதனை காரணம் இல்லாமல் தடை செய்யவில்லை. காரணம் இல்லாமல் சிலர் செய்திருப்பார்கள். ஆனால் சில அறிஞர்கள் உண்மையிலே அதனை புரிந்துதான் சொன்னார்கள், புரிந்துதான் அவர்கள் சொன்னார்கள். உதாரணமாக ஆரம்ப காலத்திலே பெண்களுக்கு கல்வி கற்பதை அனுமதிக்கப்படவில்லை. காரணம் என்ன? சரியான முறையில் பெண்களுக்கு ஒழுக்கமான ஒரு சூழல் இருக்கவில்லை. எப்பொழுது பெண்களுக்கு ஒரு ஒழுக்கமான சூழல் உருவாக்கப்பட்டதோ அப்பொழுது இந்த சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலே அதுக்கு தாராளமாக அனுமதி வழங்கியது மாத்திரமல்ல, உலக நாடுகளிலே உள்ள ஆகப்பெரிய பெண்களுக்கான பல்கலைக்கழகம் சவுதி அரேபியாவில் தான் இருக்கிறது. ரியாத் நகரத்திலே ஜாமியத்துல் அமீரா நூரா என்ற பல்கலைக்கழகம் உலகத்திலே மிகப்பெரிய பல்கலைக்கழகம், பெண்களுக்கான பல்கலைக்கழகங்களில். அந்த அளவுக்கு அப்ப ஒரு அந்த சூழல் இருந்தால் அனுமதிக்கப்படும், சூழல் இல்லாவிட்டால் நீங்கள் செல்வது கூடாது என்று அறிஞர்கள் சொல்வார்கள். அதனை வைத்துக்கொண்டு அறிஞர்களை நாம் கிண்டல் அடிக்கக்கூடாது. அவர்கள் புரியாமல் பேசுகிறார்கள், உலகம் தெரியாமல் பேசுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவது மிக பெரும் தவறான ஒரு நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது.